ஒரு சில பசங்களை பொண்ணுங்களுக்கு பார்த்தாலும் பிடிக்காது, பார்க்கவும் பிடிக்காது. 29 வயசுல நம்ம ஹீரோ அக்ரிகல்ச்சர் டிகிரி முடிச்சுட்டு விவசாயம் பண்ண தண்ணி இல்லாம அப்பா பெயிண்டர் வேலைக்கும் அம்மா 100 நாள் வேலைக்கும் போனதால சென்னையில ஒரு கால் சென்டர் கம்பெனில ஹீரோ 4 வருஷமா வேலை பார்க்கறாரு. நம்ம ஹீரோ பொண்ணுங்க கூட பேசி லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா எல்லா பொண்ணுங்களும் இவனை அண்ணன் சொல்லி ஆஃப் பண்ணிடுறாங்க. கேட்டரிங் போனா கூட காலேஜ்ல கூட படிச்சவன் கல்யாணம் பண்ணிட்டு கடுப்பேத்துறான். ஆக்சுவலா இவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனையாகி அவங்க அப்பா எம்எல்ஏவா இருக்கிறதால ஹீரோ பிரச்சனை வேண்டான்னு அவன் கால்ல விழுந்ததை பார்த்து ஹீரோ அம்மா அவன் கூட பேசுறதே நிறுத்திடுவாங்க. விரக்தியில வேலைக்கு போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ வாழ்க்கையில அப்பதான் விஜய்ங்கிற பொண்ணு வரா. அவளை பார்த்ததுமே ஹீரோவுக்கு ஒரு இனம் புரியாத காதல் மலருது. 6 மாசம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா பழகுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இருக்கிற காதலை விஜய் கிட்ட சொல்ல தயங்குறாரு. ஒரு நாள் பீச்ல இவங்க 2 பேரும் இருக்கும்போது ஹீரோ இது காதலா இல்ல நட்பான் குழப்பத்துல இருக்க பூக்காரமா பூ வாங்கி பொண்ணுக்கு வச்சு விடுப்பான்னு சொல்லும்போது கடுப்பா பேசி அவங்களை அனுப்பி விட்டதை பார்த்து விஜய் ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு நானே இவ்வளவு ஹிண்ட் கொடுக்குறேன், அதை கூட புரிஞ்சுக்க தெரியாத மரமண்டையா இருக்கியாடான்னு அவளோட லவ் ஹீரோ கிட்ட ப்ரொபோஸ் பண்றா. அப்படியே நாட்கள் போக ஒரு நாள் ஹீரோ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹீரோ அவசர அவசரமா கிளம்பி ஊருக்கு போக பஸ் ஸ்டாண்ட் வரான். அப்போ அங்க விஜய் அவனை வழி அனுப்பி விட வந்திருக்கா. எப்பயுமே ஒரு பையன் தான் இப்படி பண்ணி பார்த்திருக்கோம். ஆனா இங்க விஜய் ஹீரோக்கு தண்ணி பாட்டில் சாப்பிட பழம்லாம் வாங்கி கொடுத்து அம்மாவை நல்லா பத்துக்கணும்னு சொல்லி அனுப்பி விட்டதும் ஹீரோ நமக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறான். ஊருக்கு போனதும் பேசாத அம்மா கூட பேசி சமாதானமாகி அவங்க அப்பா கிட்ட அவன் லவ் மேட்டரை சொல்லி வீடியோ கால்ல விஜயை பேச வச்சு அவனோட காதல்ல முழுசா ஜெயிக்கிறான்.